ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். என்னங்க ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் ஜென்ஸ் வாய்ஸ் வருதுன்னு பார்க்குறீங்களா? நான் உங்களோட ஹஸ்பண்ட் தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக வாய்ஸ் ஓவர் தரணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி, இந்த வீடியோவில் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குமே அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்வீட்டாக இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நானே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் போட்லாம் போய் சுற்றிட்டு அதெல்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்துக்கிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் தாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு ஆக்ராலேயே ஃபேமஸ் ஸ்வீட் கடை அப்படின்னு போட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த இடம் தான் இது. நாங்கள் வீட்டுக்கு தேவையான ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு தாஜ்மஹால் போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு தாஜ்மஹால் போயிட்டோம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. இதில் தாஜ்மஹாலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கேட் இருந்துச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு சைடு போயிருந்தோம். அப்படியே உள்ளே போனால் நடந்து போகலாம்னு பார்த்தோம். ஆனால் அங்கே ஒரு பேட்ரி வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு, அதில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. 20 ரூபீஸ் தான் சார்ஜ் போட்டாங்க. அதில் ஏறி உட்காந்த உடனே கொஞ்சம் தூரம் போனோடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டார் அண்ணன். என்னடா அப்படின்னு பார்த்தா அண்ணனுக்கு டயர்டாகிடுச்சு பழத்திருது. அதான் அவர் ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு மச்சான் கொஞ்சம் பூஸ்ட்டு கொடுறா அப்படின்னு போட்டு வாங்கிட்டு சரி அப்படின்ட்டு அண்ணன் ஏதோ ஒரு பேசிவிட்டு அப்படியே வண்டி எடுத்தார். பூஸ்ட்டு போட்ட வேகத்தில் அண்ணன் செய்யின்னு கிளம்பிட்டார். நாங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வீடியோஸில் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒவ்வொரு பிளேஸும் வந்துக்கிட்டு செம்மையாக அங்கே வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா மரங்கள் நிறையா நட்டு வச்சு நல்லா ஒரு மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்களும் வந்து தாஜ்மஹால் போகணும் அப்படின்னு ஒன் டைமாக உங்களுக்கு ஆசை கண்டிப்பாக இருக்கும். அப்படின்ச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைமாச்சும் அங்கே போயிட்டு வாங்க. ஹை பட்ஜெட்டில் இல்லைங்க, லோ பட்ஜெட்லேயே போயிட்டு வரலாங்க. நம்ம செலவு பண்ணுறது பற்றா இருக்குது. அதனால் லோ பட்ஜெட்டில் தான் போயிட்டு வந்தேன். நான் என்ன செலவுங்க லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்ட்ரன்ஸில் டிக்கெட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். அங்கே போய் நின்று வெயிட்டிங்கில் போகிறதுக்குன்னு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். நாங்கள் டேரெக்டாக அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் போயிட்டுருந்தாங்க. என்னடா போர்வைக்குள்ள ஒரே போராட்டமாக பண்ணிகிட்ருக்கிறீங்களா அப்படின்னு போட்டு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். நீங்கள் சைடில் இந்த பார்க்குற ரூம்லாம் வந்துக்கிட்டு அங்கே ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு அந்த மன்னர் கொடுத்த வீடுங்க அது. இந்த நெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க்கர்ஸ் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உள்ளே வந்தோன்னா ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குங்க. அந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா 3 வாசல் இருக்கும். 3 வாசலுமே ஷாஜான் வந்துக்கிட்டு 3 ஒய்ஃப் இருக்கனால அவர் ஒவ்வொரு ஒய்ஃப் அரண்மனையிலேருந்து வர்றதுக்கு அது 3 வாசல் வச்சுருக்குறாங்களாமா. இந்த பெரிய கிரவுண்டில் அங்கங்கே எல்லாருமே வந்துக்கிட்டு ஃபேமிலியாக வந்திருக்காங்க, கப்புள்ஸும் வந்திருக்கிறாங்க, லவ்வர்ஸும் வந்திருக்கிறாங்க. நல்லா எல்லாம் ஜாலியாக செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைடு சுற்றி வேறு பார்த்திங்கன்னா எல்லா செவரும் பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு கலரில் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செம்மண் கலரில் இருக்கும். ஆனால் உள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 11 கோபுரம் வச்சுருப்பாங்க. 11 கோபுரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1632 வருஷம் ஆரம்பித்து 1653 வருஷம்தான் இந்த தாஜ்மஹாலே கட்டி முடித்தாங்க. ஆக மொத்தம் 11 வருஷம். அந்த 11 வருஷத்தை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் 11 கோபுரத்தை வந்துக்கிட்டு ஷாஜான் வந்து வச்சுருக்குறாங்க. To the city streets, we began to feel the fire. We rise like tall buildings. தாஜ்மஹால் நேரில் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா தாஜ்மஹால் வந்துட்டு இத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு ஃபோட்டோஸில் வீடியோஸில் தான் பார்த்துட்டு இருந்தேன். நேரில் பார்க்கும்போது இன்னும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 4 இயர்ஸ் பேக் என் ஒய்ஃப் வந்துக்கிட்டு இந்த மாதிரி தாஜ்மஹால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன் டைம் வந்து அது பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, மேரேஜ் முடிஞ்சோடனே ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டு நான் அவங்களை கூப்பிட்டு போகணுன்னு நினச்சதே தாஜ்மஹால் தான் கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன். அவங்களும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க. நானும் அதுக்கு மேலே ஹாப்பியாக இருந்தேன். அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கைடும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அவரும். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டோரிஸ்லாம் வந்துக்கிட்டு யமுனை நதிக்கரை ஓரம் வந்துக்கிட்டு ஷாஜான் தன் காதலிக்காக தாஜ்மஹாலை கட்டினார். அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு அவங்க இறந்த பின்னு அவங்களுக்காக வந்துக்கிட்டு கல்லறை கட்டினாங்க அப்படின்னு நம்ம பேசிக்காக தான் படிச்சுருக்குறோம். நானுமே அப்படி தான் படிச்சுருக்கிறேன். பட் இங்கே வரும்போதே வந்துக்கிட்டு சரி நம்ம ஒரு காதல் சின்னம், நாங்களும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அங்கே தான் போகணும் அப்படின்ட்டு நான் வந்தங்காட்டி ஒர்த்தான பிளேஸ் தாங்க இது. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஒன் டைம் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள் இந்த இடத்த. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ சொல்லியிருந்தேன் தெரியுங்களா, இந்த சைடு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு எல்லாமே செம்மண் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிங்களா,
எல்லாமே செம்மண் கலரில் இருக்குது, தாஜ்மஹால் மட்டும் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்களா? நானுமே இங்கே வந்தாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த காலத்தில் முகலாய மன்னர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துக்கிட்டு இந்த கட்டிடக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு நிற கலரில் அந்த இதில் தான் வந்துக்கிட்டு அவங்க கட்டிடக்கலையில் இருக்கும் அந்த முகலாய மன்னர் ஆட்சி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் முதலாக பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் வந்துக்கிட்டு அவங்க ஒய்ஃப் இறந்தவொடனே அவர் 1 இயர் வந்துக்கிட்டு ரொம்ப வந்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபை நினச்சே கவலைப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு தோணி தான் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கல்லறை கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டு கட்டினது தாங்க இந்த தாஜ்மஹால். ஒவ்வொன்றையும் பார்த்து அவர் செதுக்கியிருக்காருங்க இந்த தாஜ்மஹாலை. இது தாங்க வந்துக்கிட்டு உலக அதிசயத்தில் ஒன்று இருக்கிறதுக்கு காரணமே இது தாங்க. அங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அவங்க கைடு என்ன சொன்னாங்கன்னா, பௌர்ணமியில் வாங்க, தாஜ்மஹாலே உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போயிருக்கும்போது ஃபஸ்ட் டைம் போனால வந்துக்கிட்டு எந்த டயத்தில் போகணுன்னு எங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நான் பௌர்ணமி அப்போ நான் போகலான் தான் பிளான் போட்டிருக்கோம். அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க. இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே. ஆனால் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் நாட்டு அலோடுங்க, சும்மா வெளியில் மட்டும் தான் எடுக்க முடியும். உள்ளே வந்துக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்த வந்துக்கிட்டு வீடியோஸ்லாம் பிடிக்கக்கூடாது. சப்போஸ் மீறி பிடிச்சாலுமே அது டெலிட் பண்ண சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யமுனை நதிக்கரைங்க. இங்கே தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம தமிழ் பீப்புள்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க. சரி, அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நார்த் சைட்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பீப்புள்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வரும்ல. எதுக்கு பௌர்ணமியில் வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அந்த பளிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் அந்த ஒயிட் கலர் பளிங்கல்குள்ளே பார்த்திங்கன்னா கலரிங்லாம் இருக்கும். ரெட் கலர், க்ரீன் கலர் அப்படின்ட்டு டிசைன்ஸ்லாம் உள்ளே இருக்கும். அது வந்துட்டு நிலாவோட வெளிச்சம் பட்டோடனே அது கலரிங் வந்துக்கிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பார்க்குறக்கே அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்துக்கிட்டு பௌர்ணமி டயத்தில் வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தாஜ்மஹால் அழகாக இருக்கும் அப்படின்றக்காக தான் அந்த கைடு சொல்லியிருந்தார். இல்லை, கலருக்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது கைடு சொன்னார், நீங்கள் உள்ள சவுண்ட் ஏதாச்சும் ஒரு சவுண்ட் கொடுங்க, அது உங்களுக்கு எக்கோ அடிக்கும், 3 டைம்ஸ் வரும் அப்படின்னாரு. நான் என்னோடய ஒய்ஃபோட பேர் சொன்னேன், 3 டைம்ஸ் எக்கோ வந்துச்சு. அது நல்லாவும் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியே தான் அவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளே அதை விட நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஷூ கவர்லாம் அவுத்துட்ருப்பாங்க. நான் உள்ளே போகும்போதே ஷூக்கு தனியாக ஒரு கவர் போட்டு தாங்க உள்ளே போகணும். அது தனியாக வந்துட்டு பேர் வந்துக்கிட்டு 20 ருபீஸும் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக உள்ளே வச்சுருக்குறாங்க. தாஜ்மஹாலுக்குள்ளே எங்களால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு வந்தோம். கைடு இங்கே வாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார். இந்த வால் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டார். அப்படின்ட்டு நாங்களும் அந்த வால் பார்த்தோம். என்ன அப்படின்னு கேட்டோம். அந்த வால் பார்த்தீங்கன்னா அந்த மும்தாஜ் அவங்க கிரீட அந்த சேஃப்லேயே அந்த வால் வந்துக்கிட்டு உள்ளே வந்துட்டு கட்டி வச்சுருந்தாங்க. அதை அவர் சொன்னோன்னே எங்களுக்கு வந்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மூமெண்ட் தாங்க எங்களுக்கு அங்கே இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஷாஜஹான் வந்துட்டு மும்தாஜுக்காக எவ்வளோ வந்துக்கிட்டு பார்த்து இதை செதுக்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு அங்கே தெரிஞ்சிச்சு. அந்த வால் சுற்றியும் பார்த்திங்கனாலும் ஒரு ஃப்ளவர் வந்துக்கிட்டு பர்டிகுலராக அந்த ஃப்ளவர் தான் வந்துட்டு அது எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்துட்டு மும்தாஜுக்கு ஃபேவரட்டான ஃப்ளவராமா. அந்த ஃப்ளவர் மட்டும்தான் அந்த வால் சுற்றியுமே அவ்வளோ டிசைன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன தான் டெக்னாலஜிகள் வளர்ந்துருந்தாலும் அப்போல்லாம் டெக்னாலஜி இல்லாத காலத்துலேயே வந்துக்கிட்டு இந்த ஒரு டிசைன் பண்ணி இப்படி தான் அமைக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை அவருக்கு வந்துக்குன்னா நிஜமாலே அவர் வந்துக்கிட்டு ஜீனியஸ் தாங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கோம்னா ஷாஜஹான் அவங்களோட அம்மா அப்பாவோட சமாதிக்கு தாங்க போயிருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா மினி தாஜ்மஹால் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. தாஜ்மஹாலில் எடுக்க முடியாத பிக்லாம் வந்துட்டு நாங்கள் இங்கே எடுத்தோம். அந்த ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த பளிங்கல்ல வந்துக்கிட்டு டிசைன்ஸ்லாம் வந்துட்டு செம்மையாக இருக்குது. அது வந்துட்டு அந்த உள்ள டிசைனுக்குள்ளே இருக்கிறதுமே அது தனியான ஒரு பளிங்கல் தான் அப்படின்ட்டு அதை நாங்கள் இங்கே பிக் எடுத்துருக்குறோம். ஏன்னா அங்கே எடுக்க விடலை, அதனால் நான் இங்கே எடுத்திருக்கேன். அந்த கிளிப்ஸ்லாம் நான் வந்துக்கிட்டு பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். செம்மையாக இருக்கும் பார்க்கும்போது. இந்த இடம் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா எதுவும் இல்லைங்க. நான் இப்போ சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது வந்துக்கிட்டு என்னடா அது அப்படின்னு தான் தோணும். பட் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத விட உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துக்கிட்டு வேறு லெவலில் இருக்கேன். அதுக்கு நான் 100% நான் கேரண்டி தரேன். ஏன்னா எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. நானுமே எத்தனையோ சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்துக்கிட்டு தாஜ்மஹால் போகிறது
நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுங்க. ஒர்த்து தாங்க நாங்கள் அந்த போன ட்ரிப்பு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த பிக் தாங்க நான் சொன்னேங்க. இது டிராயிங் கிடையாதுங்க. இது அப்படியே வந்துக்கிட்டு பளிங்கல்லுக்குள்ளே வச்சுருக்க ஒரு ஸ்டோன் தாங்க. அந்தந்த டிசைனுக்கு கலர் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு ஜோதா அக்பர் கோட்டையை பார்க்க போகிறோங்க. அதுவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி லைக் பண்ணுங்கள். தாஜ்மஹால் போகணுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.